பஞ்சபூதங்களிலே நிலம், நீர், நெருப்பு வரை நாம் கண்களால் காண இயலும், தொட்டு உணர முடியும், அதை பார்க்க முடியும். காற்றையோ ஆகாயத்தையோ நாம் கண்களால் காண இயலாது. காற்றை கூட ஒரு சில நேரங்களில் நாம் அரைகுறையாக கண்களால் பார்த்தோ உணர்வுபூர்வமாகவோ உணர்ந்து கொள்ள இயலும். ஆனால் ஆகாயத்தை கண்களால் துளியளவு கூட நாம் பார்க்க இயலாது. கண்களுக்கும் அப்பாற்பட்டது. அகக்கண்களை கொண்டே நாம் உணர முடியும். உணர்வுபூர்வமாக மட்டுமே ஆகாயத்தை நாம் உணர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காற்றை எவ்வாறு நம் உடலில் தென்றல் காற்றாகவும் சுவாச காற்றாகவும் நாம் அனுபவிக்கும் போது காற்று ஒன்று இருக்கிறது என்று நாம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்கிறோமோ, இதைவிட மென்மையானதும் துல்லியமானதும் மிகவும் சாதுரியமானதுமாக கொண்டது ஆகாயமாகும். இத்தகைய ஆகாயத்தை நாம் உணர்ந்து கொள்ள நாம் உணர்வுபூர்வமாகவும் அகக்கண் பார்வை கொண்டு மட்டுமே நாம் உணர முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். அன்றாடம் வீட்டிற்கோ, பேருந்துகளுக்கோ, ரயில் நிலையங்களுக்கோ இது போன்று நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். இவற்றை உற்பத்தி செய்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வீட்டிற்கு பயன்படுத்தும் கரண்ட்டை நாம் சாதாரணமாக அதை பார்க்கும்போது எந்த ஒரு மின் ஒயர்களிலும் மின் கம்பிகளிலும் கரண்ட் செல்வது போல நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. 1000 மெகாவாட் செல்லும் மின்கம்பியை நீங்கள் பார்த்தாலும் அதிலும் கரண்ட் மின்னூட்டம் செல்வது நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் தொட்டு பார்த்தால் அதனுடைய ஆற்றலும் சக்தியும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர முடியும். உதாரணமாக வீட்டிற்கு வரும் கரண்ட்டை நாம் தொட்டவுடன் நாம் 10 அடிக்கு தூர எகிரி கீழே விடுவோம். இதையே ரயில் நிலையங்களுக்கு, மிக மின் அழுத்தம் கொண்ட பெரிய பெரிய மின் நிறுவனங்களுக்கு செல்லும் மோட்டார்களுக்கு செல்லும் மின்னூட்டத்தை மின்கம்பியை நாம் தொட்டால் அந்த இடத்திலே நாம் கருகி இறந்து விடுவோம். நம் உடலே கருகிவிடும். அது அதிகபட்சம் 400 மெகாவாட், 400 வோல்ட், 500 வோல்ட் என்று கிலோ வோல்ட் அப்படி என்று மின்சாரம் வருகிறது. அதை தொட்டவுடன் நம் உடலானது கருகி விடுகிறது. இதையே அதை தயார் செய்து அனுப்பும்